முதல் நாளிலேயே முடங்கியது மக்களவை அப்படின்னு இன்றைக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி போட்டிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, ரயில் கட்டண உயர்வு, இது போன்ற பிரச்சனைகள்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அமளியில ஈடுபடுறது புதிதும் இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மாதிரி பிரச்சனைகளை திறம்பட கையாளும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது முதல் நாள்லயே அது பொய்த்து போச்சுன்னு சொல்ல முடியுமாங்கிறதும் விவாதத்துக்குரிய ஒரு கேள்விதான். நீங்க அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது முற்றிலுமாக அதாவது எதுக்காக மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்கன்னா பணி செய்கிறதுக்கு தான். நாடாளுமன்றம்ங்கிறது இந்த மாதிரி கத்தி கூச்சல் போடுகிற ஒரு இடமே அல்ல. அந்த இடத்துல பிரச்சனைகளை ஒரு மாற்று கருத்து இருந்தது, ஒரு விவாதத்துக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா விவாதங்கள் மூலம் தான் அது தீர்க்கப்படணும். இப்போ ராஜ் எளியன் எல்லாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு வரலாறை கொண்ட நம்மளுடைய நாடாளுமன்றம் இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு போயிருக்குங்கிறது மிக வருத்தத்துக்குரிய செய்தி. இதுக்காக தான் மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. எல்லாரையுமே யாரு டிஸ்டர்ப் பண்றாங்களோ, ப்ரொசீடிங்ஸை டிஸ்டர்ப் பண்றாங்களோ எல்லாருமே இந்த மாதிரியே கண்டனத்துக்குரியவர்கள் தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா, விவாதத்துக்கான விஷயம் இருக்கா, நீங்க விவாதிங்க, ஆக்கப்பூர்வமாக விவாதிங்கள், மாற்று கருத்துக்களை உள்வாங்குங்கள், அந்த கருத்துக்களை உள்வாங்க, ஒரு கன்க்ளூசிவான ஒரு விஷயத்துக்கு வாங்க. அதை விட்டுட்டு கூச்சல் போடுறது, நடுவில் போயிடுறது, மைக்கப்படுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய அந்த எலெக்டன்ங்கிற அந்த இதையே இது பண்ணலாம், பேன் பண்ணலாம். இவங்களை மறவே செய்யாதீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நேற்று நடந்த அமளின்னு செய்தித்தாள்கள் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தமிழில் சொல்வார்கள். அதுபோல கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை இயங்க விடாமல், நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல், நாடாளுமன்றத்தை சீர்குலைத்து அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சியை சாரும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை தொடர்கிறது. இன்றைக்கு அதை விமர்சிக்கக்கூடிய, அதை கேள்வி எழுப்பக்கூடிய, இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த தார்மீக தகுதியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு நாடாளுமன்ற அவையை சீர்குலைத்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு. அது இன்றைக்கு தொடர்கிறது. ஆனால் இது தோழர் சொன்னது போல தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாடாளுமன்ற அவைக்கு போயிருப்பதே கூச்சல் போட்டு அந்த அவையை முடக்குவதற்கல்ல. பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் நாசமாக போகிறது. அங்கே விவாதிக்க வேண்டும், பிரச்சனைகளை விவாதிப்பதற்காகத்தான் அந்த அவை. ஆனால் விவாதத்திற்கு இடமில்லாமல் தொடர்ந்து இப்படி அந்த கட்சியோ இந்த கட்சியோ, எல்லா கட்சியும் இதில் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். எல்லா கட்சியும் அந்த அவையை முடக்குவதில் குறியாக இருக்கிறார்கள். தங்களுடைய குரல் எடுபட வேண்டும் என்று பார்க்கிறார்களே தவிர அவை நடக்க வேண்டும் என்று யாரும் கருத்தில் கொள்வதில்லை. இதுல காங்கிரஸ் தான் நேற்று அமளி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுக்கு என்ன தார்மீக உரிமைன்னு பார்த்தா, காங்கிரஸுக்கு இந்த டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? பிரைஸ் ரைஸை பத்தி பேசுறாங்க. போன கவர்மெண்ட்டுடைய இதுதான் இந்த சமயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரைஸ் ரைஸ், இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கும், டெபிசிட் எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன மாதிரியான பட்ஜெட் வரும், புது கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியில் புது கவர்மெண்ட் பதவிக்கு வருது, எல்லாமே ஏற்கனவே எல்லா மக்களுக்கும் எல்லா தளங்களிலும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பட்ஜெட் மிக ஒரு கசப்பு மருந்தினுடைய அடுத்த கட்டமாகத்தான் இருக்குங்கிறது தெரியும். அப்போ இந்த நிலைமையை மாற்ற முடியுமா? இந்த நிலைமைக்கான இன்றைய காரணத்தை யாரு? அப்ப யூபிஏ கவர்மெண்ட் தானே. அவங்களே இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேங்கிறது என்ன மாதிரியான கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. அவங்க விலைவாசி உயர்வுக்காகத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. ஆனா உண்மையிலேயே அவங்க அஜெண்டா அதான் தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்போசிஷன் லீடர் இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இதை எப்படியாவது நிறுத்தணும், டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற ஒரு சிம்பிள் ஒன்லைன் அஜெண்டா கூட இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து தான் மக்கள் அந்த மாதிரியான ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க. ஒரு எதிர்கட்சி நிலைமையில உட்கார்றதுக்கு கூட தகுதி இழந்தது காங்கிரஸ் காரணம் இந்த மாதிரியான பிஹேவியர் தான். இது இன்னும் தனக்குத்தானே குழியை தோண்டி அதில் படுத்துக் கொள்கிறார்கள் இந்த மாதிரி பிஹேவியர் மூலமாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பிரச்சனையை? அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தவறான பொருளாதார கொள்கை, தவறான வெளியுறவு கொள்கை, இது போன்ற தொடர் தவறான கொள்கைகளால் அப்புறப்படுத்தப்பட்டது, மக்களுடைய கோபத்துக்கு ஆளானதுங்கிறது தெரியும் நமக்கு. அந்த அரசை அகற்றுவதற்கு மோடி மக்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதி என்ன, எப்படி சொன்னார் என்பதுதான் நீங்க கவனிக்கத்தக்கது. அவர்கள் நாங்கள் அரசு நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்தால் காங்கிரஸ் அரசு செய்த தவறையெல்லாம் சீர்திருத்தி நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு 3 ஆண்டுகள் ஆகும், 4 ஆண்டுகள் ஆகும், அதை மனதில் கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு காங்கிரஸ் தவறான கொள்கைகளை பின்பற்றி இருக்கிறது, உங்கள் மீது சுமைகளை ஏற்றி இருக்கிறது, இந்த சுமையை குறைக்க வேண்டியது பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, எனக்கு வாக்களியுங்கள் என்றுதான் கேட்டார். எந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்? கவர்னர்களை மாற்றி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான அவர்கள் அமைத்த குழுக்களை இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். இது போன்ற நிர்வாக ரீதியான தங்களுக்கு சாதகமான மாற்றங்களை செய்கிறார்களே தவிர
மக்களுக்கு தேவையான எந்த மாற்றத்தையும் மோடி அரசு கொண்டு வரவில்லை. கேட்டால் பச்சையாக சொல்லுகிறார்கள், இது காங்கிரஸ் எடுத்த முடிவை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் எடுத்த முடிவை அமல்படுத்துவதற்கு எதற்கு பாரதிய ஜனதா கட்சி, எதற்கு பாரதிய ஜனதா அரசு? காங்கிரஸை தொடர்ந்து விட்டு போயிருக்கலாமே. எதுக்கு? நீங்க கொள்கை அளவிலும் எந்த வித்தியாசம் இல்லை. பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் அரசினுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதாக்கு அதில் எது மாற்று நிலைப்பாடா? வந்த உடனே இவர்கள் மாற்றி விட்டார்களா? இப்பவும் எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலையை தீர்மானிக்கிறார்கள். எதில் மாற்று நிலைப்பாடு? ஈழம் வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு, ஈழம் வேண்டாம் என்பது காங்கிரஸ் நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதில் என்ன மாற்று நிலைப்பாடா? கூடங்குளம் அணு உலை வேண்டும் என்பது நம்ம காங்கிரசுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதாவுக்கும் அதே நிலைப்பாடு தான். இன்றைக்கு உதயகுமார் மேல அந்த என்ஜிஓ எல்லாம் நடவடிக்கை என்று அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன செய்ததோ அதை இவர்களும் தொடர்கிறார்கள். மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களும் இப்படித்தான் இருக்கிறது. கச்சத்தீவுல இருந்து 3 தமிழர் விடுதலை பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகளிலும், குறிப்பாக தமிழ்நாட்டு பிரச்சனையில் காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் அமளி அல்லது நாடாளுமன்றம் செயல்பட விடாமல் முடக்குகிறார்கள் எதிர்கட்சியினர் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் உடனே பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்லிச்சு. கடந்த காலத்துல சொல்லிச்சு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எந்த நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது காங்கிரஸ் முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைவேற்றிய ஒரு செயல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க அதே நடவடிக்கைகள், அதே செயல்பாடு இடம் மற்றும் 2க்கும் மாறி இருக்குங்கிறத தாண்டி அதுல வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையான்னு சொல்ல முடியாது. முதல் நாளிலிருந்தே ஒரு நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுப்பதுங்கிறது மிக மோசமான நடவடிக்கை. அதுக்கு காங்கிரஸ் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் தான் இது. முதல் நாளில் என்ன சொல்ல வராங்க? காங்கிரஸ் இல்லை, இந்தியாவில் 127 கோடி மக்கள் பிளஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒரு அரசாங்கம் செயல்பட விடாமல் முதல் நாளிலிருந்தே தடுப்பதற்கு ஒரு 44 மெம்பர் வச்சிருக்கிற ஒரு காங்கிரஸ்க்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு அவைத்தலைவர் பேசுறதன் மூலமாக ஒரு அலுவல் ஆய்வு குழு கூட்டத்துல நாளைக்கு அவையை எப்படி நடத்துவது அப்படின்னு சொல்லி அவங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளோ, அல்லது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இந்த அரசியல் கட்சிகளை ஹேண்டில் பண்ற மூலமாக அவையை சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சிகளையோ எடுப்பதுல அவர்கள் தவறிவிட்டார்கள்னு சொல்ல முடியுமா? இல்ல, இதை இப்படி பாருங்க. ஒரு எல்கேஜி கிளாஸா நாடாளுமன்றம்ங்கிறது? எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபிங்கர்ஸ் ஆன் தி லிப்ஸ்ன்னு சொல்லணுமா? ஒரு எம்பிக்கு தெரியாதா? அந்த லெவல்ல தான் இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றம். நம்ம ஒரு பக்கம் சிரிச்சுட்டு போகலாம், ஆனா இது மிக கேவலமான ஒரு நிலைமையைத்தான் நேற்று இந்திய நாடாளுமன்றம் சந்தித்தது. முதல் இதுல எந்த விஷயத்தையும் விவாதிக்காம கூச்சல் போடுறதுங்கிறது, ஒரு ரோட்ல நின்று செய்ய வேண்டியவங்களை நம்ம எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டோமாங்கிற ஒரு கேள்வியை தான் எனக்கு ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி செய்வதற்கு தான் நடந்ததுக்கு மட்டும்தான் இந்த உங்களுடைய தார்மீக கோபத்தை நேற்று நடந்ததுக்கு மட்டும் முதல் நாள்ங்கிறதுக்காக காட்டுறீங்களா? இல்ல கடந்த காலத்திலயும் நாடாளுமன்றம் முடக்கப்படும் போதெல்லாம் இதே கடந்த காலத்துல நாடாளுமன்றம் முடக்கப்படும் போதுன்னா ஒரு ரீசனபிள் ரீசனை வச்சுட்டு ஒரு சரியான இதை பாலிசி தவறான பாலிசிக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு யூபிஏ கவர்மெண்ட்ல, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் விவாதத்துக்கு வரும்போது அதை தடை செய்வதோ தடுக்க பார்ப்பதோ அந்த சமயத்துல அமளி நடந்தா பரவாயில்ல. ஆனா எல்லாமே என்ன காசுக்காக, நீங்க என்ன ரீசனுக்காக பண்றீங்கிறது தான் ஒரு விஷயத்தை ரைட்டா ராங்காங்கிறது சொல்லுது. நான் நேத்து நடந்தது என்ன விஷயத்துல அடிப்படையில எந்த விஷயத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க? நேற்று நடந்ததற்கு குறிப்பான காரணங்கள் என்ன? அது நேரடியாக அவங்க நம்ம பேசலாம். அவங்க நேரடியாக சொல்லக்கூடிய காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ சொல்லக்கூடிய காரணங்கள் தானா, இல்ல அதற்கு பின்னால ஹிடன் அஜெண்டா, மறைமுக திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக எஞ்சி நிற்குது. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.